மத்திய அரசு ஏழை எளிய மக்களின் நலன் கருதி பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதனை மக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக வேலூர் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத விழிப்புணர்வு யாத்திரை முகாம்கள் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நடத்தப்பட்டது. 45 நாட்கள் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாம்களில் 247 கிராம ஊராட்சிகள் மற்றும் நகரங்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்டது. இதில் பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தில் இலவச எரிவாயு இணைப்பு, சாலையோர வியாபாரிகளுக்கு நிதியுதவி, முத்ரா வங்கி கடன், ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம், விபத்து காப்பீடு திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் ஆயிரக்கணக்கான தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. 45 நாட்கள் நடைபெற்ற முகாம்களில் 10 கோடிக்கு மேல் வங்கிக் கடன் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சாலையோர வியாபாரிகளுக்கு சுமார் 10,000 பயனாளிகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 7,000 பயனாளிகளுக்கு இலவச எரிவாயு இணைப்பு, 500க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு அட்டை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மொய்தீன் தெரிவித்தார். என் பெயர் கே ஜமால் மொய்தீன், முன்னோடி வங்கி மேலாளர், வேலூர் மாவட்டம். நமது லட்சியம் வளர்ச்சியார்ந்த பாரதம் திட்டத்தின் கீழ் கடந்த 45 நாளா நமது மத்திய அரசின் இந்த உறுதி வாகனம் நமது வேலூர் மாவட்டத்தில் உள்ள 247 கிராம பஞ்சாயத்திலையும் மற்றும் நகரப்புறத்திலையும் 32 இடத்துலையும் சேர்ந்து இதில் வங்கி, அஞ்சல் துறை, கேஸ் மற்றும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஆயுஷ்மான் கார்டு, இது மூலயமா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பயனாளிகள், இது வரைக்கும் சேராத பயனாளிகளுக்கு புதுசாக பயன்பெற்றிருக்காங்க. யார் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் திட்டம்ல சேராமல் இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்சூரன்ஸில் சேர்த்துருக்காங்க. யார் யாரெல்லாம் சாலை வியாபாரிகள் பிஎம் ஸ்வநிதி லோன், அப்புறம் முத்ரா திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களில் சேராமல் இருந்தவங்க எல்லாத்துக்கும் அங்கங்கேயே நம்ம திட்டங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி உடனடியாக சாங்ஷன் தரப்பட்டது. இந்த திட்டத்தில் 2-3 ஈவெண்ட்டில் நமது மத்திய அமைச்சர் திரு வி.கே. சிங் அவர்கள் பங்கு பெற்றார்கள். அப்புறம் நமக்கு மேல்முட்டுக்கூர் ஈவெண்ட்டில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க பங்கேற்றாங்க. இதில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு இது வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு 5,000 பேருக்கு லோன் கொடுத்துருக்கோம். 5,000 பேருக்கு மேலே முதல் தவணை லோனு, அதுக்கப்புறம் 2,000 பேருக்கு மேலே 2வது தவணை லோனு, ஒரு 500-600 பேருக்கு மேலே 3வது தவணை லோன் 50,000 பெற்றிருக்காங்க. பிஎம் விஸ்வகர்மா அப்ளிகேஷன்ஸ் இப்போ நிறையா தொழில் செய்கிறவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் தரப்பட்டிருக்கு. மற்றும் இது இல்லாமல் மகளிர் சுய உதவி குழு, அதில் என்ஆர்எல்எம் ஸ்கீம்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு மேல் வேலூர் மாவட்டத்தில் மட்டுமே மக்களுக்கு, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மானியத்தோடு உள்ள கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதனால மக்களுக்கு வாழ்வாதாரம் நிறைய மேம்பட்டு நிறைய முன்னேற்ற பாதையில் செயல்படும் தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் கேஸ் ஏஜென்சி மூலியமாகவும் ஃப்ரீ உஜ்வாலா கேஸ் திட்டத்தில் நிறைய பேருக்கு யார் யாரெல்லாம் கேஸ் பெறாமல் இருந்தாங்களோ எலிஜிபிள் உள்ளவங்க எல்லாருக்குமே உடனுக்குடன் அங்கேயே அப்ளிகேஷன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. மற்றும் ஆயுஷ்மான் திட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் ஆயுஷ்மான் ஹெல்த் கார்டு வாங்காமல் இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஆயுஷ்மான் ஹெல்த் கார்டும் கொடுக்கப்பட்டது. பரீட்சா பே சர்ச்சா என்ற தலைப்பில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கவும், தேர்வு எழுதும் ஆர்வத்தை ஊக்குவிக்கவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் மாணவர்களிடையே உரையாற்றினார். பிரதமரின் உரையாடல் வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் நேரடியாக மாணவர்களுக்கு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பிரதமரின் பேச்சு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும், நேரத்தின் முக்கியத்துவம், உறுதியான முடிவு, திறமையில் முழு கவனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் தெரிவித்திருப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும், தேர்வு எழுதும்போது அச்சமில்லாமல் தேர்வு எழுதவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் பிரதமரின் பேச்சு மாணவர்களுக்கு பெரிய உந்துதலை ஏற்படுத்தி இருப்பதாக ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தெரிவித்தனர். பிஎம்டி ஜெயின் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கிறேன், காட்பாடியில இருக்கு. இந்த பரீட்சா பே சர்ச்சா ப்ரோக்ராம் பார்க்கறதுனால எங்க ஸ்டூடெண்ட் மாணவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாவும் இருக்கு. இது ரொம்ப உதவிகரமா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பேசுறது எல்லாமே கேட்கும்போது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஊக்குவிக்கும் விதமா இருக்கு. இதெல்லாத்தையும் நாங்க கத்துக்கிட்டு கேட்டுட்டு எங்க வாழ்க்கையில ரொம்ப உதவிகரமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இது மட்டும் இல்லாம நான் இத்தனை நாளா இந்த போர்டு எக்ஸாமினேஷன்ல எப்படி மார்க் எடுக்குது அப்படின்னு இப்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஐயா பேசுனதுக்கு அப்புறம் அதை கேட்டதும் எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பா இந்த போர்டு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பேன்னு நான் நம்புறேன். வணக்கம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதுல இருந்து ஈஸியா நம்மளால எக்ஸாம் எழுத முடியும்ன்றதுக்காக நம்மளோட பிஎம் பிரைம் மினிஸ்டர் மோடி நம்மளுக்கு பரீட்சா பே சர்ச்சா 2024 மீட்ல நம்மளுக்காக சில அட்வைசர்ஸ் ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க அவுட்கம் பண்ணணுன்றதுக்காக பிரைம் மினிஸ்டர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வாறு மாணவர்களுக்கு
புரியும்படி அவர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல அறிவுரைகளையும் கூறியதற்காக பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் மனமோந்து நன்றியை